இந்த காணொளியை புதிதாக பார்க்க வந்த பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த தொடரை காண்பதற்கு முன்பாக நமது சேனலில் இதற்கு முன்னால் போட்ட ராமாயண பாகங்களை முழுமையாக பார்த்துவிட்டு வந்து இந்த காணொளியை பார்த்தால் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். சரி, இப்பொழுது இந்த பதிவை தொடரலாம். மூவரும் புறப்பட்டு 2 மைல் தூரம் நடந்து போகும்போது பெரிய ஓசை ஒன்றினை கேட்டனர். அது என்ன ஓசை என்று ராமன் முனிவரிடம் கேட்டான். அதற்கு முனிவர் கூறுகிறார், சரையு நதியில் கோமதி எனும் ஆறு கலப்பதால் ஏற்படும் ஓசை அது என்று கூறி கோஷிகை எனும் நதிக்கரையை அடைகின்றனர். விஸ்வாமித்திர முனிவர் தன்னுடன் பிறந்தவளான கௌசிகி என்பவளே இந்த நதியாக மாறினாள் என்று அந்த வரலாற்றையும் ராமலக்ஷ்மணருக்கு கூறத் தொடங்குகிறார். முன்பொரு காலத்தில் பிரம்மதேவன் குசன் எனும் ஒரு அரசனை தோற்றுவித்தான். அந்த குசனுக்கு 4 புதல்வர்கள். அந்த 4வரும் 4 வேதங்களுக்கு இணையானவர்கள். குசனாபன், ஆதூர்த்தன், வசு, குசாம்பன் என்பது அவர்கள் பெயர். இவர்களில் ஒருவன் கௌசாம்பி நகரிலும், அடுத்தவன் மகோதயம் எனும் நகரிலும், 3ஆமவன் தன்மவனம் எனும் இடத்திலும், 4வது மகன் கிரீவிரச நகரிலும் வாழ்ந்து வந்தனர். இவர்களில் குசனாபனுக்கு அழகிய 100 பெண்கள் பிறந்தனர். இவர்கள் வளர்ந்து பேரழகிகளாக வளர்ந்து இன்புற்று வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவர்கள் நீர் விளையாடி மகிழ்ந்து வரும் காலையில் வாயுதேவன் இவர்களை கண்டு மோகித்து அவர்களை அணுகி தன்னை மணந்து கொள்ளுமாறு வேண்டினான். அவர்கள் முறை தவறாத உறுதி பூண்டவர்கள் என்பதால் எங்கள் தந்தையிடம் சென்று பேசுங்கள், அவரது முடிவன்றி நாங்களாக எந்த முடிவும் எடுக்க இயலாது என்று கூறிவிட்டனர். கோபம் கொண்ட வாயு அவர்களுடைய அழகை போக்கி குரூபிகளாக விளங்குமாறு சபித்து விட்டான். வாயு போன பிறகு அந்த பெண்கள் குரூபிகளாக உருமாறி தந்தையிடம் சென்று முறையிட்டார்கள். அவர் அந்த பெண்களே சாபமிடும் வலிமை பெற்றவர்களாக இருந்தும் அப்படி செய்யாமல் தங்கள் நிறைகாத்து நின்ற பெருஞ்செயலுக்கு அவர்களை பாராட்டி பிரம்மதத்தன் என்பவனுக்கு அவர்களை மணமுடித்து வைக்கிறான். இந்த பிரம்மதத்தன் சூழி எனும் மாமுனிவருக்கும் சோமத்தை எனும் கந்தர்வ கன்னிகைக்கும் பிறந்த சத்புத்திரன். இவன் க்ஷத்திரிய அம்சமுடையவன் ஆதலின் காம்பிளிய நகரில் ஆட்சி புரிந்து வந்தான். இந்த பிரம்மதத்தன் குரூபிகளான குசனாபனின் பெண்களின் கரங்களை பிடித்து பாணிக்கிரகணம் செய்து கொள்ளும் வேளையில் அவர்கள் தங்கள் அவலட்சண உருவம் மாறி கூன் நிமிர்ந்து முன்போல பேரழகிகளாக மாறினார்கள். இந்த பெண்களின் தந்தையான குசனாபன் அந்த பெண்களை கணவனுடன் அனுப்பிய பிறகு தனக்கு பின் நாட்டை ஆள ஒரு மகன் இல்லையே என்று புத்திரகாமயாகம் செய்து காதி எனும் மகனை பெற்றான். காதி வளர்ந்து பெரியவனானதும் குசனாபன் அவனுக்கு பட்டம் சூட்டினான். பின்பு சுவர்க்கம் புகுந்தான். அந்த காதிக்கு என் அக்காவான கௌசிகியும் நானும் மக்களாக பிறந்தோம். என் அக்கா கௌசிகையை ரீசிகன் எனும் முனிவருக்கு மனம் செய்து வைத்தனர். பின்னர் ரீசிகன் நெடுநாள் தவம் செய்து பிரம்மலோகம் அடைந்தான். பிரம்மலோகத்துக்கு அந்த ரீசிகன் வான் வழியாகச் செல்வதைக் கண்ட கௌசிகி தானும் ஒரு நதியாக உருவெடுத்து அவனை பின்தொடர்ந்தாள். இதனைக் கண்ட ரீசிகன் இவளை பார்த்து, நீ இந்த நதி வடிவிலேயே நில உலகில் பாய்ந்து மக்களின் குறைகளை போக்கியிருப்பாயாக எனக் கூறினான். அவளும் அது முதல் இந்த 6 வடிவத்தில் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாள் என்று விஸ்வாமித்திர முனிவர் ராமனிடம் கூறி முடித்தார். கௌசிகி நதியின் வரலாற்றை கேட்ட ராமலட்சுமணர்கள் அதிசயத்தில் ஆழ்ந்தார்கள். மூவரும் மேலும் சில தூரம் நடக்க அங்கே இருந்த ஒரு சோலையைக் கண்டு அது யாது என ராமன் வினவினார். அதற்கு முனிவர் கூறினார், இதுதான் சித்தாசிரமம் எனப்படும் இடமாகும். இந்த இடம் தூய்மையானது. தங்கள் கணவரை விட வேறு தெய்வமில்லை என எண்ணும் கற்புடைய பெண்ணின் மனம் போல தூய்மையானது. வேத முதல்வனான திருமால் முன்பு தவம் செய்த இடம் இது என்றார் விஸ்வாமித்திர முனிவர். இந்த வனத்தில் திருமால் இருந்து தவம் செய்த நாளில் மகாபலி எனும் அசுர அரசன் இவ்வுலகை ஆண்டு வந்தான். இந்த மகாபலி விரோசனன் என்ற அரசனின் மகனாவான். மகாபலி உலகை தன் கொம்பால் தாங்கி கடலில் மூழ்கி உலகை வெளிக்கொணர்ந்தவன். வராகமூர்த்திக்கு இணையான பலம் கொண்டவன். முன்பொருமுறை இரணியாக்கன் என்பவன் தனது ஆற்றலால் பூமியை பாய்போல சுருட்டிக் கொண்டு கடலில் புகுந்து ஒளிந்து கொண்டான். தேவர்களும் முனிவர்களும் வேண்டிக் கொள்ள திருமால் வராக உருவம் எடுத்து கடலுக்குள் புகுந்து இரணியாக்கனை கொன்று தன் கொம்பினால் இந்த பூமியை காத்தருளினார். அப்படிப்பட்ட வராகமூர்த்திக்கு இணையான பலம் கொண்டவன் இந்த மகாபலி. இந்த மகாபலி தனது வலிமையை நம்பி தான் செய்யும் யாகத்தில் எந்த பொருளை யார் கேட்டாலும் தானம் செய்ய மன உறுதி பூண்டிருந்தான். தேவர்களை வென்று திரிலோகாதிபதியாக ஆனான். காசிபர் எனும் முனிவர் தன் பத்தினியான அதிதியோடு திருமாலை குறித்து தவம் செய்தார். அவர்களின் தவத்தின் பலனாக திருமால் தோன்றினார். என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு காசிபர், பகவானே, என் மனைவி அதிதி வயிற்றில் தாங்கள் தோன்றி அவதாரம் செய்து அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். திருமால் அதிதி வயிற்றில் பிறந்து வாமனன் எனும் பெயர் பெற்றார். இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம்.
மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் மீதமுள்ள பாகங்களை தொடர்ச்சியாக காணலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.